வணக்கம் நண்பா. அன்பின் மூலம் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் உங்களுக்கு ஆனந்தம் வந்து கொண்டே இருக்கும். வெறுப்பின் மூலம் நீங்கள் ஒரு செயலை செய்தால் அந்த இடத்தில் உங்களுக்கு வெறுப்பே வந்து சேரும். எனவே அன்பின் மூலம் ஒரு செயலை தொடங்கி அதை முழுமையாக செய்து முடிக்க வேண்டும். வாழ்க்கை உன்னை அடித்து கீழே தள்ளினாலும் மீண்டும் எழுவதும் எழாததும் உன் கையில்தான் இருக்கிறது. விழுந்தாலும் மீண்டும் எழும் மனிதனே வெற்றியாளனாகிறான். மற்றவர்கள் வீழ்ந்த இடத்திலேயே புதைந்து காணாமல் போகிறார்கள். எப்பொழுதும் யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அனைத்தையும் மூழ்கடிக்கும் கடல் ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடிவதில்லை. ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை இருக்கிறது. அதனால் அதை தெரிந்து கொள்ளாமல் ஒருவரை மதிப்பிடக்கூடாது. அவமானத்தின் வலி உங்கள் மனதில் உள்ளதா? அதை கண்டு கவலைப்பட வேண்டாம். அந்த வழியே நீங்கள் வெற்றியை பெற உந்து சக்தியாக இருந்து வெற்றியை அடைய வழிகாட்டும். அவமானத்தை உரமாக்கி வளர்ந்து வெற்றியை பெற வேண்டும். ஒவ்வொரு காலை வேளையும் நமக்கு ஒன்றைத்தான் சொல்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. நேற்றைய வாழ்க்கையை நினைத்து வருந்திக் கொண்டு இருக்காமல் இன்று இருக்கும் இந்த புதிய நாளை வாய்ப்பாக நினைத்து முழுமையாக வாழ வேண்டும். நமது வெற்றியின் படிக்கட்டுகள் பயத்தின் மறுமுனையில்தான் உள்ளது. நீ பயத்தை கடந்தால்தான் வெற்றியின் படிக்கட்டுகளில் ஏறி உன்னால் வெற்றி பெற முடியும். கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம்தான் மிகவும் முக்கியமானது. ஒரு மனிதன் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருந்தால், அதை தன் வாழ்க்கையில் பயன்படுத்தினால் அவனே வெற்றிகள் பல பெறுகிறான், சாதனையாளனாகிறான். ஒருவன் எவ்வளவு துயரத்தில் இருந்தாலும் சிறு புன்னகை அவன் மனநிலையை மாற்றிவிடும். ஒரு சிறு புன்னகை மனதில் எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் அதை மற்றவர்களுக்கு தெரியாமல், அது மற்றவர்களை தாக்காமல் பார்க்கும் ஆற்றல் உள்ளது. அதே புன்னகைதான் நமக்குள் உள்ள துயரத்தையும் ஆற்றும் சக்தி படைத்தது. உண்மையில் உனது வெற்றியை நீதான் தடுத்து கொண்டு இருக்கிறாய். உன் மனது உனது முயற்சிகளை முழுமையாக நம்பவில்லை என்றால் உன் வெற்றியை நீயே தடுக்கிறாய் என்றே அர்த்தம். வெற்றிக்கான முயற்சிகளை கண்டறிந்து அதை முழுமனதுடன் நம்பி முயற்சி செய்தால்தான் வெற்றி உங்களை வந்து சேரும். உன் மனது கூறுவதை கேட்டு வெற்றியோ தோல்வியோ என் முயற்சியை நான் கைவிடப் போவதில்லை எனும் உத்வேகத்துடன் போராடினால் உனக்கு வெற்றியை தவிர வேறு எதுவும் வராது. உலகம் உங்கள் மகிழ்ச்சியை அழிக்க அனுமதிக்காதீர்கள். இந்த உலகில் பிரச்சனைகள் என்பது நிச்சயம் அனைவருக்கும் உள்ளது. ஆனால் அதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதே மனிதனுக்கு மனிதன் மாறுபடுகிறது. பிரச்சனையை தடையாக பார்க்கும் மனிதன் அங்கேயே நின்று தனது வாழ்க்கையை துளைக்கிறான். வாய்ப்பாக பார்க்கும் மனிதன் விடாமுயற்சியோடு போராடி தனது வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். உனது கண்ணோட்டத்தை மாற்றினால் உலகமே மாறும். மற்றவர்கள் மீது அன்பு பாசம் வைப்பது தப்பு கிடையாது. ஆனால் அந்த மனிதன் அதற்கு தகுதியானவனா என்பதை முதலில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அன்பின் அருமை தெரியாதவர்களிடம் பாசம் வைப்பது நமக்கு ஏமாற்றத்தையே தரும். நம்மை விரும்பும் ஒருவர் மீது பாசம் வைப்பது என்பது நம் உலகையே மாற்றும். பணம் நமது வாழ்க்கையை அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றுவது கிடையாது. பணம் நிம்மதியை தராது. அழகான வாழ்க்கை என்பது ஆடம்பரத்தினால் கிடைப்பதில்லை. அன்பு பாசம் மற்றும் அமைதியின் மூலமே அழகான வாழ்க்கை அமைகிறது. அதை பணத்தினால் வாங்கிவிட முடியாது. பிறர் செய்த சதியால் நீங்கள் படுகொழியில் விழுந்தாலும் அதை விதி என்று நினைக்காமல் உனது மதி கொண்டு வெளிவர முயற்சி செய்தால் அதில் நீ வெற்றி பெறுவாய். உன்னை படுகொழியில் தள்ளியவர்கள் உன் காலில் விழும் நாட்களும் வரும். அதுவரை போராடு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாழத் தெரிந்த மனிதன், எதிலும் பழக்கப்பட்ட ஒரு மனிதன்தான் எதையும் தாங்கும் இதயத்தை கொண்டிருக்கிறான். அவனுக்கு நடக்கும் சூழ்நிலைகளால் அவனுக்கு மகிழ்ச்சி கிடைப்பதில்லை. அவன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டான். எந்த சூழலிலும் அவனுக்கு மகிழ்ச்சி தான் இருக்கும். வாழத் தெரிந்த நம்பிக்கையுள்ள மனிதர்களுக்கு வாழ்க்கை ஒரு வாய்ப்பாகவும் வரமாகவும் தெரிகிறது. வாழத் தெரியாத நம்பிக்கை இல்லாத மனிதர்களுக்கே வாழ்க்கை ஒரு தடையாகவும் சாபமாகவும் தெரிகிறது. வாழ்க்கையை வாய்ப்பாக பார்த்து நம்பிக்கையுடன் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுவே வெற்றியை தரும். ஒரு விதை பறவைகளால் தூக்கி எறியப்பட்டாலும் மண்ணில் விழுந்து அதன் வேலையை அது திறம்பட பார்ப்பதனால்தான் அது முளைத்து மரமாக மாறுகிறது. அதை தூக்கி எறிந்த பறவைகளும் அதன் நிழலை தேடி வந்து அங்கு தங்குகிறது. அதேபோல் உன்னை தூக்கி எறிந்தவர்கள் முன் வளர்ந்து காட்ட வேண்டும். நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். நேரம் போனால் மீண்டும் வராது. எனவே இருக்கும் நேரத்தை வீணாக்காமல் கடுமையாக உனது வெற்றிக்காக உழைக்கத் தொடங்குங்கள். புத்தரின் மடியில் படுத்திருந்தாலும் புலியின் சிந்தனை இறைவனை நோக்கி இருக்காது. அது இறையை நோக்கித்தான் இருக்கும்.
அதேபோல்தான் சில மனிதர்களும் வாழ்கிறார்கள். அவர்களிடம் இருந்து விலகி இருப்பது நல்லது. வெற்றியை நோக்கி நீ செய்யும் முயற்சிகள் உனக்கு பின்னடைவு தந்தாலும் அதை தோல்வி என்று நினைக்காதே. வெற்றிக்கான பயிற்சி என்று நினைத்தால் தொடர்ந்து முயற்சி செய்து நீ அதில் வெற்றி அடைய முடியும். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.